It's 0 hour. It's 0 hour. 0 hour. झाजी 0 hour. Please, please, please. एक मिनट बैठे. हाँ, प्लीज 1 मिनट. झा जी. हाँ, प्रोफेसर मनोज कुमार झा. माननीय उपसभापति महोदय, आपका बहुत धन्यवाद. स्पेशल इंटेंसिव रिवीजन के बाद प्लीज स्पेशल इजाजत दे सकते हैं. इस मामला है और इस हाउस के रूलिंग्स इस हाउस की रूलिंग्स स्पष्ट है. इलेक्शन कमीशन कॉन्स्टिट्यूशनल बॉडी है. इलेक्शन कमीशन कॉन्स्टिट्यूशनल बॉडी है और सुप्रीम कोर्ट के अंदर मामला सब जुडिस है. आई विल नॉट अलाउ. प्लीज. सभासदों, माननीय उपसभापति जी. नमस्कार. பன்னெண்டு மணிக்கு ஒத்திவைக்கப்பட்ட அவை மீண்டும் கூடிய பொழுது எல்லோரும் அந்த வழக்கமான அந்த பழக்கத்தின்படி நாங்கள் எங்களுடைய முழக்கத்தை எழுப்பி கொண்டிருந்தோம். எங்களுக்கு எஸ்ஐஆர் வேண்டாம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் போல்ஸ் என்ற அந்த எஸ்ஐஆர் என்பது வேண்டாம் என்று. அப்போது திடீரென்று ஒரு 20-25 பாதுகாவலர்கள் உள்ளுக்குள்ளே நுழைந்து வரிசை கட்டி கொண்டு நின்றார்கள். பொதுவாக நாங்கள் அவையின் மையத்திற்கு செல்லுகின்ற பழக்கத்தை இப்போது பின்பற்றுவது இல்லை. சில காலமாக அதை ஒரு கட்டுப்பாடாகவே வைத்திருக்கிறோம். ஆனால் ஏதோ பெரிய அசம்பாவிதம் நடக்கப் போவதைப் போல 25-30 பாதுகாவலர்கள் ஆண்களும் பெண்களும் வந்து கையை மறித்து கொண்டு அந்த இடத்துல நின்றது மிகுந்த ஒரு ஏதோ அந்த இடத்துல ஒரு அச்சகரமான நிலை போல, நாங்கள் ஏதோ தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துவதைப் போல எங்களிடமிருந்து பாதுகாப்பது போல நின்றது மிகுந்த வேதனை அளிப்பதாக இருந்தது. பல உறுப்பினர்கள் அங்கே செல்ல முயன்ற போது தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். இது இதுவரை நடைபெறாத ஒன்று. குறிப்பாக பெண் உறுப்பினர்கள், திமுகவை சேர்ந்த சல்மா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சகரிகா கோஷ், மற்ற பெண் உறுப்பினர்கள் இவர்களெல்லாம் கூட மௌசம் இவர்களெல்லாம் சென்ற போதும் அவர்களும் மறித்து நிறுத்தப்பட்டார்கள். இது மிகப்பெரிய அவமானமாக இருந்தது. பெண் உறுப்பினர்களை பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்துவதும் இவர்கள் அதன் மூலமாக தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்த முயன்ற போதும் வேறு வழி இல்லாமல் அதுவரை இது நாள் வரை எந்த காரணத்திற்காகவும் அவையின் மையத்திற்கு செல்லாத நானோ, டெரெக் ஒப்ரியன் போன்றவர்களோ, காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களோ நாங்களும் மையத்திற்கு செல்கின்ற ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டோம். அவை ஒத்திவைக்கப்பட்டு விட்டது. ஆனால் இது அத்தோடு முடியக்கூடிய பிரச்சனை அல்ல. இது மிகப்பெரிய அநீதி. எதிர்க்கட்சி தலைவராகிய மல்லிகார்ஜுன் கார்கே இதை முக்கியமாக தீவிரமாக முன்னெடுத்து செல்வதாக சொல்லியிருக்கின்றார். திங்கட்கிழமை அவை கூடுகிற போது இது பற்றி நாங்கள் நிச்சயமாக எழுப்புவோம். मेंबर जब हाउस का प्रोसीडिंग को डिस्टर्ब करने के लिए फिजिकली वहां जो टेबल ऑफिस में चढ़ जाते हैं, पहले भी हमने देखा है राज्यसभा में और लोकसभा में भी कई ऐसे घटनाएं हुए हैं. राज्यसभा में तो कुछ एमपीज टेबल में चढ़ के नाचने लग गए थे. तो कुछ गलत चीज होते हैं, प्रॉपर्टी तोड़ते हैं, नुकसान पहुंचाते हैं, उसको रुकने के लिए और ऐसा गड़बड़ ना हो व्यवस्थित रखने के लिए चेयर की ओर से कुछ वहां प्रबंधन किया है. इसका मतलब ये नहीं कि एमपीज को बोलने का आजादी नहीं, ऐसा नहीं.